இது ரிக்வேத மந்திரம். இந்த மந்திரம் சொல்லும் பொழுது வேற ஒரு விஷயம் நினைவுக்கு வருகிறது. பரிபாடலிலே திருமாலை பற்றி இதே சொல் வருகிறது, இதே செய்யுள் வருகிறது. இப்ப சொல்ல நேரம் இல்லை, நாளைக்கு சொல்றேன். என்ன இதே மாதிரி ஒரு திருக்குறளும் இருக்கிறதுனால இந்த பரிபாடலில் உள்ள செய்யுளை நாளைக்கு சொல்றேன். அதாவது திருமாலுக்கு ராகத்வேஷம் இல்லைங்கிறதுனால உமக்கு நமே தேஷ்யோஸ்தி நப்ரியா, உமக்கு வேண்டியவன் வேண்டாதவன் என்று இல்லாதபடிக்கு நீ எல்லோருக்குமே என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்கிறாய். பல வித்தரண தட்சம் பட்சபாத அனபிக்கம், பட்சபாதம் இல்லாமல் அவரவர்கள் செய்த கர்மாவுக்கு பலனை தருகிறீர் என்று திருமாலை போற்றும்படியான ஒரு பரிபாடல் இருக்கிறது. அதை பற்றி நாளைக்கு பார்ப்போம். ஆக இது எல்லாத்திலிருந்து நமக்கு தெரிய வருது முக்கியமாக என்ன என்றால், வேதத்திலேயே வேதத்தில் உள்ள கருத்துக்களை மறுத்தவர்களை பற்றிய குறிப்பு இருப்பதாலும் ஓரிரண்டு இடத்தில் அப்படிப்பட்டவர்களை பற்றி இங்கு வருவது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இகழ் கண்டோர் மிகழ் சாய்மார், இதை நாம் பௌத்தம் சமணம் என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட வேதத்தை விரோதிக்கக்கூடியவர்களை வாக்குவாதம் செய்து ஜெயித்த கவுனியன் விண்ணந்தாயன் என்ன செய்கிறார் என்றால், மூவேள் துறைவும் முற்றின்று போகிய 21 யாகங்களை செய்தார். 21 என்கிறது சௌத சூத்திரத்தில் 7 சோம யாகம், 7 ஹவிர் யாகம், 7 பாக யாகம். இதுதான் 27 என்கிறது 21 யாகங்கள். மூவேழ் துறையும் முற்றின்று போகிய உரைசால் சிறப்பின் உறவோர் மருக. இதுக்கு மேல அந்த கவுனியன் மின்னந்தாயனுடைய கற்புக்கரசியை வாழ்த்துகிறார் புலவர், அந்த மனைவியை வாழ்த்துகிறார். வினைக்கு வேண்டி நீ உரைசால் சிறப்பின் உறவோர் மருக, வினைக்கு வேண்டி நீ பூண்ட புல்வாய்க்கலை பச்சை சுவல் பூஞான் விசை பொலியேக மரம் கடிந்த அருங்கற்பின் அறம் புகழ்ந்த வலை சூடி. அந்த கவுனியன் மின்னந்தாயன் எப்படி இருக்கிறார் என்றால், வேதம் விதித்ததை செய்ய வேண்டி மேல் மாந்தோலை போர்த்தி யாகம் செய்யறதுக்கான ஒரு விஷயம் இது. பூணுல் அணிந்து மரம் கடிந்து என்கிறது அதர்மத்தை கடிந்து. இவ்வாறு விளங்கக்கூடிய கவுனியன் மின்னந்தாயனின் மனைவி அந்த கற்புக்கரசி அருங்கற்பின் அறம் புகழ்ந்த வலை சூடி. தர்மசாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய வலை சூடி அந்த கற்புக்கரசி வலை சூடி இருக்கிறாள். இது என்ன வலை? இதற்கும் சௌத சூத்திரத்தை பார்க்க வேண்டியுள்ளது. அத்த பத்னி சிரசி கும்பக குரீரம் அத்யூகதே. கும்பக குரீரம் என்று ஒரு வலை. ஜாலம் கும்பக குரீரம் இது ஆச்சக்ஷதே. இது ஆபஸ்தம்ப சௌத சூத்திரம். கும்பக குரீரம் என்கின்ற வலையை நெற்றியில் வைத்துக்கொண்டுதான் அந்த பெண்மணி அந்த யாகத்தில் இருக்க வேண்டும். யாகம் செய்யக்கூடியவர் கவுனியன் மின்னந்தாயன். அந்த பெண்மணி நெற்றியில் வைத்துக் கொள்ள வேண்டிய வலை இதற்கு கும்பக குரீரம் என்று பெயர். அதை குறிப்பிடுகிறது இந்த பாடல். பொதுவாக ஆந்திராவில் பார்க்கலாம், கல்யாணத்திலேயே அந்த வலையை சாத்தி கொள்ளுவார்கள். அது சாஸ்திர பிரகாரம் யாகத்தில் சாத்தி கொள்ள வேண்டிய வலை. அதை கூறுகிறார் இந்த பாடலில். இந்த பாடல் கொஞ்சம் கடினமான பாடல். இந்த பாடலை நமக்கு சாஸ்திரத்தின் ஆதாரம் இல்லாமல் விளக்க முடியாது. இதில் உள்ள சில வரிகளை, சிறுநுதல் பேர் அகல் அல்குல் சில சொல்லின் பல கூந்தல் நின்னிலை கொத்த நின் துணைவியர் தமக்கு அமைந்த தொழில் கேட்ப. அந்த கருப்புக்கரசி அந்த வேள்வியில் தான் செய்ய வேண்டியது என்ன என்ன என்கிறதை கேட்டு செய்கிறாள். அருமையான ஒரு தீர்க்கமான கூந்தல் உடையவள். ஒரு அழகான வார்த்தை, சில சொல்லின் பல கூந்தல். கூந்தல் ஏராளம், ஆனால் சொல் கம்மியாக பேசுபவள். இயல்பாகவே கம்மியாக பேசுபவளா அல்லது யாகத்துல பேசக்கூடாது அதிகமா? வாகேகா விரச்சதே யக்யம், ஆதலால் அமைதியாக இருக்கிறாளா, மௌனத்தில் இருக்கிறாரா?
நமக்கு தெரியாது. அப்பேற்பட்ட இந்த துணைவி, கவுனியன் மின்னந்தாயனின் துணைவி, மிகவும் விசேஷமாக அந்த யாகத்தில் பணிவிடை செய்ய, காடு என்றா நாடு என்று ஆங்கு ஈரேழின் இடம் முட்டாது. நீர்நாண காடு என்று, காடு என்றா நாடு என்று, ஈரேழின், அதாவது கிராமிய பசுக்கள், ஆரண்யக பசுக்கள் 7 இவைகளின் நலம் நாடி யாகம் செய்ய வேண்டியது. அதை காட்டுவதற்காக இந்த யாகம் செய்பவன் 6 அடி நடப்பான். அது எப்படி நடப்பான் என்றால், பசுமாடு இருக்கிறதே அதை முன்னாடி நடாத்துவான். இந்த பசுமாடு முன்னாடி போகும். ஷட்பதானி அனுநிஷ்கிராமதி, தைத்திரிய சம்ஹித, கிருஷ்ண யஜுர்வேதம். சப்தமே பதே ஜுஹோதி, 6 அடி அந்த மாட்டை நடக்க வைத்து அதன் பின்னாலேயே 6 அடி நடந்து 7வது அடி வரும்பொழுது அந்த 7வது அடியில் யாகத்தை ஆரம்பிப்பான். சப்தபதா சக்வரி பசவ சக்வரி பசூனேவ அவருந்தே சப்த கிராமியாக பசவக சப்த ஆரண்யாக. இந்த அடிவைப்புகள் 7 எதற்காக என்றால், 7 ஆரண்ய பசுக்கள் 7 கிராமிய பசுக்களுக்கு நலம் விரும்பி அடிவைப்புகள். இந்த 7 என்னங்கிறதெல்லாம் போதாயனர் சொல்றார், அது பெரிய விஷயம், அதுக்கு போகல. கௌஹு மகிஷி வராஹா ஹஸ்தி அஸ்வதரீச்ச இதி கிராமியாக சப்த, ஆரண்யாக திகுராக ச ஏககுராச்ச பட்சிணஸ்ச சதீஸ்ருபாச்ச ஸ்வாபதாச்ச சரபாச்ச மர்கட்டாக என்று 7 ஆரண்ய பசு. ஆரண்ய பசுன்னா காடு, காட்டில் உள்ள மிருகங்கள். கிராம பசுக்கள்னா கிராமத்தில் உள்ள மிருகங்கள். இந்த 7க்காக அவர்களின் நலம் பொறுத்து 7 அடி வைத்து யாகம் செய்கிறான். அதுதான் இங்க விசேஷமான விஷயம். காடு என்றா நாடு என்று அங்கு ஈரேழின் இடம் முட்டாது. நீர்நாண நெய் வழங்கியும், இவர் இங்கு பண்ற தானம் இருக்கே, அதுல இருக்கக்கூடிய நெய்யை கண்டு நீர் வெட்கப்பட்டுதான். நம்ம கம்மியா இருப்போமே, ஜலம் வெட்கப்பட்டுதான். எண்ணான பலவேட்டும், எண்ண நம்பர், இந்த எண் வெட்கப்பட்டுதான். எதுக்குன்னா அந்த எண்ணை கடந்து இவர் நடத்திய வேள்விகள் இருந்துதான். அதனால மண்ணான புகழ் பரப்பியும், மண்ணு வெக்கப்பட்டுதான். என்ன, மண்ணை கடந்து அவருடைய புகழ் எல்லா இடத்திலும் பரவிதான். அருங்கடி பெருங்காலை விருந்து உற்றனின் திருந்து ஏந்து நிலை என்றும் காண்கதில் அம்மையாமே. அருமையான பாடல். இப்பேற்பட்ட இந்த யாகம் முடிந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு விசேஷமான விருந்து, அந்த விருந்து முழுக்க ஏற்றுக்கொண்டு ஆதலால் பூரிப்பு அடைந்து உண்டும் தின்றும் ஊர்ந்தும் ஆடுகம். யஜ்யத்துல இவ்வளவு ஆனந்தம் வரும் போல் இருக்கு சொல்றார். இவ்வாறு அங்கு விசேஷமாக இந்த யஜ்யத்தை கண்டு நான் சந்தோஷப்படுகிறேன் என்று இந்த ஆவூர் மூலங்கிழாருடைய இந்த பாடல், அருமையான பாடல், சங்க இலக்கியத்தில் வரக்கூடிய பாடலை பார்த்தோம். இதுவரைக்கும் தொடர்ச்சியாக நாம் வேதம், வேத வாழ்க்கை என்கிறத பார்த்துன்னு வந்துட்டோம். இதற்கு மேல சில சிறுகுறிப்புகள் ராமாயண விஷயமாகவும் பாரத விஷயமாகவும் பார்க்க வேண்டி விரும்புகிறேன். முதல்ல மகாபாரதத்தை பார்க்கலாமா, அப்புறம் நம்ம ராமாயணத்துக்கு வரலாம். மகாபாரதம் புறநானூற்றில் உள்ள உதியன் சேரலாதனை பற்றிய ஒரு பாட்டு, இது 2ஆம் பாட்டு. அதில் ஈர் 50 பொருது களத்து ஒழிய பெருஞ்சோற்று மிகுபதம் வரையாது கொடுத்தோய் என்று வருகிறது. அதாவது 100 பேர் ஒரு பக்கம், 5 ஒரு பக்கம், இவர்கள் போர் செய்யும் பொழுது பல போர் வீரர்கள் 2 பக்கங்களும் இருக்க மிகப்பெரிய யுத்தம் நடக்கும் பொழுது அதுல இந்த உதியன் சேரலாதன் அவர் என்ன செய்கிறார் என்றால், 2 பேருக்கும் நண்பராக இருந்து 2 படைகளுக்கும் இவர் மிகப்பெரிய விருந்து அளித்தார். பாரத போர் நடக்கிறது என்றால் சாப்பாடு யார் போடுறது தானா? அப்படிப்பட்டதை இந்த சேர மன்னன் எடுத்துக்கொண்டார். இதற்கு நச்சினார்க்கினியார் உரை, இது ஒரு பாரத போர் என்றுதான் உரை காட்டுகிறார் பழைய உரைகாரர். அவ்வாறே அந்த பழைய உரைக்காரர் சொன்னதை வைத்துக்கொண்டு கூறுகிறேன். 105 இவர்களுக்கு நடக்கக்கூடிய போரில் எல்லோருக்கும்
சோறு அளித்தவர் இந்த உதியன், பெருஞ்சோற்று உதியன் என்கின்ற மாமன்னன், சேர மன்னன். அப்பேற்பட்ட மன்னனை அதையே சொல்லி வாழ்த்துகிறார் இங்க. அடுத்தது என்ன என்றால், இருங்கோவேள் என்கின்ற மன்னன், 201வது பாடல். உவரா ஈகை துவரையாண்டு 49 வழிமுறை வந்த வேளிருள் வேளே விரல் போர் அண்ணல். உன்னுடைய முன்னோர்கள் துவரை ஆண்டவர்கள், துவரை என்றால் துவாரகை, துவாரகையை ஆண்டவர்கள் என்று அந்த மன்னனை கபிலர் வாழ்த்துகிறார். இது ஒரு பாரத குறிப்பு, அதுக்காக சொல்ல வரேன். மூன்றாவது ஒரு அழகான விஷயம், இது பகவத்கீதையை பற்றி வருவதாக வியாக்கியானம் கொடுக்கிறார். தொல்லானை நல்லாசிரியர் புனர்கூட்டுண்ட புகழ்சால் சிறப்பின் நிலந்தரு திருவின் திருவினெடியோன் போல என்று ஒரு பாடல். இந்த பாடலை பற்றி இங்கு உரைகாரர் கூறுவதை அப்படியே காண்போம். அதை அப்படியே படிக்கிறேன். கண்ணன் எப்பொருளும் தானாய் இருக்கின்ற படியை காட்டி கீதையை அருளிச் செய்தது, எல்லாரையும் அருளிச் செய்து எல்லாரையும் போதித்தார் போல போதிக்க வல்ல ஆசிரியர் என்று உரை கொடுக்கிறார். இது ஒரு பாரத குறிப்பு. இது மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாம், நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அடுத்தது ராமாயணம், அகநானூறு. இது ஒரு குறிப்பு மட்டும் சொல்லி நிறுத்திக்கிறேன். 70வது பாடல் அகநானூற்றில், வெண்வேர் கவுரியர் தொல்முதுகொடி முழங்கு இரும் பௌவம் இறங்கும் முன்துறை வெல்போர் இராமன் அருமறைக்கு அவித்த பல்வீழ் ஆலம் போல ஒலி அவிந்தன்று இவ்வழுங்கல் மீனவர் குடியில் மீனவ பெண்கள் ராமாயணம் பேசுகின்றன. இது ஒரு சங்கப்பாடல். இதில் முக்கியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, சங்க காலத்தில் மீனவர் குடி வரை ராமகாதை தமிழகத்தில் இருந்திருக்கிறது என்கிறது. சங்க காலத்தில் மட்டும்தான் என்கிறதில்லை, இப்பொழுதும் அப்படித்தான். இல்லாது போனால் அயோத்தி குப்பம் என்கின்ற பெயரெல்லாம் வந்திருக்காது. இன்றைய தினம் வரை அதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கிறோம். அந்த மீனவ பெண்கள் கேஷுவலா பேசுகிறார்கள். அதாவது ஒரு ராமர் கோவிலுக்கு வழிபாட்டுக்கு சென்றார்கள், அங்க ராமரை பார்த்தார்கள், உடனே ராமரை துதி பண்ணார்கள்னா இல்லை. ஏதோ ஒரு செக்யூலர் மேட்டர், ஒரு கான்ஜுகல் லவ், ஏதோ அவர்களுடைய ஒரு காதல், தோழிக்கு தோழி பேசும் பொழுது அதில் கொண்டு வந்து ராமரை சேர்க்கிறார்கள். காதலன் வெகு தூரம் போயிருக்கிறான், அவன் திரும்பி வரவில்லை. காதலி காதலனுக்காக ஏங்குகிறாள். அப்பொழுது அந்த மீனவர் குடியில் எங்கு பார்த்தாலும் ஒரு பேச்சு. அந்த காதலன் திரும்பி வரமாட்டான், ஐயோ பாவம் இவளுடைய வாழ்க்கை என்கிற பேச்சு. இன்னும் சில பேர் அந்த காதலனை நம்பி பிரயோஜனம் இல்லை, வேறு யாரையாவது மணக்கலாம், அது மாதிரிலாம் ஏதாவது பேச்சு வந்திருக்கும். என்ன பேச்சுன்னு சொல்லலை, ஆனால் பேச்சு. இது மாதிரியான அரட்டைகள் ஊர் உலகம்னு இருந்தால் பேசும். இது மாதிரி பேச்செல்லாம் அடங்கியது. எப்பொழுதுன்னா, இன்று ஒரு நாள் அந்த காதலன் திரும்பி வந்து விட்டான், அவன் இந்த காதலியை மணக்கப் போகிறான், இது நிர்ணயமாகிவிட்டது. அத்துடன் அந்த பேச்சு அடங்கியது. அந்த பேச்சு இருப்பது அந்த காதலிக்கு உபத்திரவம் தானே, அந்த பேச்சு அடங்கியது. சரி, இதற்கு உவமை என்ன?
இதற்கு ஊமை எங்க கொண்டு வந்த கனெக்ஷன்கள்? வெல்போர் இராமன் அருமறைக்கு அவித்த பல்வீழ் ஆலம் போல. சிறந்த வில்லாளியான வெல்போர் இராமன் என்ன பண்ணார் அப்படின்னா, அருமறையை அவித்த, அந்த அருமறையை உபதேசிப்பதற்காக அடக்கினார். எதை அடக்கினார்? பல்வீழ் உடைய ஆலமரத்தை அடக்கினார். என்னது இது? பல்வீழ் உடைய ஆலமரத்தை வெல்போர் இராமன் வந்து அருமறையை உபதேசிப்பதற்காக அடக்கினார். அவர் எப்படி அடக்கினாரோ அதை போல் இங்கு அரட்டை அடிப்பவர்கள், பேசுபவர்கள் எல்லோரும் அடங்கினர். என்ன கன்வே பண்ண வருது இங்கு? நச்சினார்க்கினியார் உரை ஆலமரத்தை ராமபிரான் அடக்கினார் என்கிற இடத்தில் உரை. ஆலமரம் என்றால் ஆலமரம் இல்லை, ஆலமரத்தில் உள்ள பறவைகள். அந்த ஆலமரத்தின் உள்ள பறவைகளை ஒரு பார்வை பார்த்தாராம். உடனே அந்த பறவைகள் பேச்சில்லாமல் அடங்கின. எதற்காக என்றால் அருமறையை பற்றி பேச வேண்டும் என்பதற்காக. அருமறை என்பது என்ன? மறை என்பது இங்கு ரகசியம், சீக்ரெட். நாம் ராவணனோடு போய் எப்படி யுத்தம் செய்ய வேண்டும் என்கிறதை மறைத்திருந்து பேச வேண்டும், சீக்கிரட்டாக பேச வேண்டும் என்று இங்கு உள்ள வானர வீரர்களை அமர்த்தி வைத்துக் கொண்டு இவர் என்ன மந்திராலோசனை நடத்துகிறாரோ, அந்த சமயத்தில் அந்த பறவைகள்லாம் சப்தம் கொடுக்க, உடனே தனது திருமுக மண்டலத்தை இப்படி உயர்த்தி பார்த்தார். பார்த்த உடனே ராமபிரானுடைய பாவத்தை புரிந்து கொண்டு அந்த பறவைகள் சப்தத்தை நிறுத்தின. அதன் பிறகு இவர்கள் மந்திராலோசனை செய்தது போல அப்பொழுது அந்த பறவைகள் எப்படி ஒலி ஓய்ந்தனவோ அவ்வாறே நம்ம கிராமத்துல இப்பொழுது ஒலி ஓய்ந்தது, காதலன் திரும்பி வந்ததனால். இது பழைய உரைக்காரர் செய்த உரை. நல்லா இருக்கு. அடியனுக்கு கொஞ்சம் வேற மாதிரி தோன்றுகிறது, அதையும் கூறிவிடுகிறேன். அருமறை என்பது வேதமே. மறைத்து பேசக்கூடிய ஒரு சீக்ரெட் டாக் என்று இல்லாமல் வேதமே. ராமபிரான் ஆலமரத்தின் கீழே வேதத்தை பேசுகிறார், மறையை பேசுகிறார். அது என்ன மறை என்றால் அபயம் சர்வபூதேபியா என்கிறது இங்கு மறை. விபீஷணாழ்வான் ஸ்ரீ ராமபிரானை சரணாகதி செய்ய வரும்பொழுது ராமபிரான் சரமஸ்லோகத்தை சொல்லுகிறார். அபயம் சர்வபூதேபியா ததாமி ஏதது விரதம் மம. எல்லா பூதங்களிடத்திலிருந்தும் அபயம் கொடுப்பதும், எல்லா பூதங்களுக்கும் அபயம் கொடுப்பதும் என்னுடைய விரதம். இது எப்படி வேதமாகும் என்றால் இது வேத வாக்கியம், வேத விஷயம், வேதத்தில் பலவிடங்களில் வரக்கூடிய விஷயம். ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் ஆசாபியஸ்பரி சர்வாபியா அபயங்கரது ருக்வேதம். இது மாதிரி பற்பல விடங்களில் இந்த சர்வாபியா அபயம் என்கிறது வேதத்தில் வரக்கூடிய விஷயம் தான். விஸ்வஜன்யாம் மதிம், அந்த வேத விஷயத்தை தான் இங்கு கூறுகிறார் ராமபிரான் என்கிறதுனால் இந்த அபயம் சர்வபூதேபியா என்கிற ராமபிரானின் சரமஸ்லோகம் தான் இங்கு அருமறை. இந்த அருமறைக்காக ஆலமரத்தை அடக்கினார். இது எப்படி? ஆலமரம் என்றால் ஆலமரம் என்று லிட்ரல் மீனிங்காக வாச்சியார்த்தமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, பொருள் பொருந்தாது. ஆலமரத்தில் வாழும் பறவைகள் என்கிறார் பழைய உரைக்காரர். அடியன் கூறுவது என்னவென்றால் ஆலமரம் என்றால் ஆலமரம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது, அதில் வாழும் பறவைகள் என்று இருக்குமாகில் ஏன் ஆலமரம் என்பது ஆலமரத்தில் கீழ் அமர்ந்திருக்கும் வானர வீரர்கள் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது? அந்த வானர வீரர்கள் தான் விபீஷணனை சேர்த்துக்கொள்ள வேண்டாம் என்று கூறிக்கொண்டிருக்கின்றனர். அப்படி கூறக்கூடிய வானர வீரர்களை அருமறையை கொடுத்து அடக்கினார். எதற்கு என்றால் விபீஷணனை சேர்த்துக்கொள்ள. விபீஷணனை இவ்வாறு சேர்த்துக் கொண்டார். ஆதலால் வானர வீரர்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டாம் என்று சொல்வதோ, சேர்த்துக் கொள்வாரா மாட்டாரா என்று சந்தேகிப்பதோ, அதனால் ஏற்பட்ட பேச்சோ, இது எல்லாம் எப்படி அடங்கியதோ
அது மாதிரியாக அந்த காதலன் திரும்பி வந்த உடனே கிராமத்தில் உள்ள பேச்சு எல்லாம் அடங்கியது. ஏனெனில் அந்த காதலனுக்கு இந்த காதலிதான், இந்த காதலிக்கு அந்த காதலன் தான் என்று முடிவு கட்டியாயிற்று. விபீஷணனை ராமபிரான் சேர்த்து கொண்டவுடன் வானர வீரர்களுடைய பேச்சு எப்படி அடங்கியதோ அதை போலவே அந்த காதலன் வந்தவுடனே கிராமத்தில் உள்ள பேச்சு அடங்கியது. சரணாகதி என்கிறதை வைணவ மரபில் எப்படி சொல்லுவார்கள் என்றால் இதை ஒரு காதல் என்றுதான் சொல்லுவார்கள். இங்கு நாயிகா நாயகன் அப்படின்னு சொல்லலாம். நாயகன் என்கிறது எம்பெருமான், சரணாகதி செய்பவர்களே நாயிகைகள், தலைவன் தலைவி. சரண்யன் என்பவன் தலைவன், மற்றவர்கள் சரணாகதர்கள் அந்த தலைவனுடைய தலைவிகள். எதனால என்றால் தலைவன் தலைவி உறவு முறையிலையும் பரமைகாந்தியம் உள்ளது. அதே போலவே சரணாகதன் சரண்யன் என்கிறதிலையும் அந்த பரமைகாந்தியம் உள்ளது என்கிற நிஷ்டை, இந்த நிஷ்டை உள்ளது என்கிறதுனால் இந்த ஓமை ரொம்ப பொருத்தமான ஓமை.